கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான நாளிலே என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இம்மட்டுமாய் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்த தேவன் இனியும் உங்களை நடத்துவார் என்பதிலே ஒரு எல்லளவேனும் சந்தேகமில்லை. அவரை நம்பின பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத நேசர். நீங்கள் அவரை நம்பியிருக்கிறபடினாலே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற சத்திய பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமுள்ள அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு புதிய காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். அவரை நம்பின மக்களுடைய வாழ்க்கையிலே, அவரை நம்பியிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, அவரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா பழமையானவைகளை நீக்கி அவர் புதிய காரியத்தை செய்கிறார். குறைவானவர்களை நீக்கி அவர் புதிய காரியத்தை செய்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நீக்கி அவர் புதிய காரியங்களை செய்கிறார். மாற்றமில்லாதவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணி அவர் புதிய காரியங்களை செய்கிறார். யாரார் என் வாழ்க்கையிலே, என் பிசினஸ்லே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகள் மத்தியிலே, என்னுடைய ஊழியத்திலே, என்னுடைய சகல காரியங்களிலே ஒரு மாற்றம் வராதா என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பழையவைகளை எல்லாம் ஒழித்து போட்டு, பழையவைகளை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போட்டு, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அநேக நாட்களாக ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறேன். எல்லா விதத்திலே எந்த சூழ்நிலையும் எனக்கு ஒரு மாற்றம் இல்லை. நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். எந்த காரியத்திலும் வளர்ச்சி இல்லை, ஊழியத்துல வளர்ச்சி இல்லை, குடும்பத்துல வளர்ச்சி இல்லை, பினான்ஸ் பொசிஷன்ல ஒரு வளர்ச்சியும் இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில, தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று சொல்லி, ஒரு மாற்றம் வராதா, ஒரு விடிவு காலம் வராதா என்று சொல்லி ஏக்கத்தோடு கலங்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை வேதம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே ஆண்டவர் உனக்கு புதிய காரியத்தை செய்யும்படி உனக்கு வழிவாசலை ஆண்டவர் திறக்கிறார். மூடப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறக்கிறார். தடைகளை உடைத்து போட்டு ஆண்டவர் உனக்கு புதிய காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் வழிவாசலை தேவன் திறந்து கொடுக்கிறார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே தான் சொன்னதை அவர் செய்கின்ற ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத நேசர். அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல வேலைக்காக நன்றி தருக்கும் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தேவரே எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், புதிய காரியங்களை ஆண்டவர் உண்டு பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். நாளை காலை மீண்டுமாக நல்ல ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.